ஹாய் எவ்ரிஒன். நான் தான் உங்கள் யூனிவர்ஸ் ஆஃப் சார்ல்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நார்த் கொரியாவோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டு தான் பார்க்க போகிறோமே. அதாவது நார்த் கொரியா வந்து நார்த் கொரியாவோட அரசியலை பற்றி பார்க்கலாம். நார்த் கொரியா வந்து ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் உள்ளது. அதுவும் 1948 உருவாக்கிட்டாங்க. அங்கே ஒரே ஒரு தலைவன் தான், அதுதான் கிம் ஜாங் உன்னு. அவரோட வம்சம் தான் அவங்க நாட்டவே ஆழ்ந்துட்டு வருது. அதாவது அந்த நாட்டில் பயன்படுத்துகிற கொள்கை வந்து என்னென்னா, அதாவது மக்கள் வந்து சுயநிறைவு தன்னிறைவுன்ற ஒரு கொள்கையை தான் பயன்படுத்திட்டு வராங்களே. அதாவது அந்த நாட்டில் வந்து கட்டுப்படுத்தப்பட்ட ஊடகம் தான் இருக்குது. ஏன்னா மக்கள் யாருமே சோசியல் மீடியா, அதாவது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, டிக்டாக், யூடியூப் இந்த மாதிரி வெளிநாட்டு ஊடகம் எதையுமே பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அங்கே எல்லாத்துக்குமே தடை விதிச்சிட்டாங்க. அதே சமயம் அங்கே பொதுமக்கள் யாருமே அது எதையுமே பயன்படுத்த முடியாது. அந்த நாட்டோட இராணுவத்தை பற்றி சொல்லலான்னா, அந்த நாட்டோட இராணுவம் வந்து ஒரு பெரிய இராணுவம். அதாவது ஆண் மற்றும் பெண் 2 பேருமே கட்டாயமாக இராணுவத்தில் வந்து சேரணுன்னு அந்த நாட்டில் ஒரு அரசு கட்டளையே விதிச்சிட்டு இருக்குது. அதாவது அந்த நாடு வந்து அணு ஆயுதத்தை வந்து உருவாக்குறதுல வந்து சர்வதேச சர்ச்சையை வந்து ஏற்படுத்துது. அதனால் பல நாடுகள் வந்து ஒரு பாதிப்புக்கும் உள்ளாகுது பயத்தினால. அந்த நாட்டில் வந்து மனித உரிமையை பற்றி நம்ம பேசலான்னா, அந்த நாடு வந்து அரசு கட்டுப்பாட்டை வந்து மீறி எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த அரசோட கட்டுப்பாட்டை மீறி ஏதாவது பண்ணால் சிறைச்சாலை, அதாவது ஜெயிலில் தான் அவங்கள போட்டுருவாங்க. அவங்க தப்பு பண்ணவங்க மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபேமிலி எல்லாத்தையுமே ஜெயிலில் போட்டுருவாங்க. அந்த நாட்டோட சூழ்நிலையை பற்றி பார்க்கலாம். அதாவது எப்படின்னா, வறுமையால் 1990 வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து பசியால் இறந்துடுறாங்க. அந்த நாடு வந்து மற்ற நாடுகள் கூட ஒரு தொடர்பே இல்லாமல் இருக்கும். அந்த நாட்டில் வந்து எல்லா இடத்துலையுமே, அதாவது எப்படின்னா, சிலை, உருவப்படம் மற்றும் நினைவு சின்னம் எல்லாமே கிம் ஜாங் உன்னும் அவங்களுடைய குடும்பத்தோடது மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு கட்சி, ஒரே ஒரு தலைவன்ற அரச முறை மாதிரி ஒரு அரசியலை அவங்க பின்பற்றுறாங்க. அந்த நாடை பற்றி சிம்பிளாக சொல்லணுன்னா, அது வந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நாடு. இது வந்து வெளிநாட்டு மக்களுடன் தொடர்பே கொள்ள முடியாத அளவுக்கு கட்டுப்பாடெல்லாம் விதிச்சிட்டு இருக்காங்க. அரச அனுமதி இல்லாமல் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. ஏன்னா அந்த நாட்டில் வந்து அரசியல் விழா மட்டும்தான் கொண்டாடுறாங்களே, மற்ற எதுவுமே அந்த நாட்டு மக்களுக்கு தெரியாது. நார்த் கொரியாவோட ஒருவேளை டிவி பார்க்கலாம் அந்த மாதிரின்னு நினச்சா கூட, நார்த் கொரியாவில் மொத்தம் 3 சேனல் மட்டும்தான் இருக்குது. அது வந்து கொரியன் சென்ட்ரல் டெலிவிஷன் அண்டு KCNA வாட்ச், நார்த் கொரியான்ட்டு 3 சேனல் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த 3 சேனலையுமே அந்த நாட்டோட தலைவனை பற்றி மட்டும்தான் வருமே. மீதி எதுவுமே அந்த மக்களுக்கு தெரியாது. சுதந்திரம்னா என்னன்னே தெரியாது மற்ற நாட்டை கம்பேர் பண்ணக்குள்ள. அதே சமயம் நார்த் கொரியாவில் வந்து 25% மக்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் அரசுக்கிட்ட அனுமதி பெற்றுட்டு தான் ஃபோனே யூஸ் பண்ணுவாங்க. அந்த நாட்டில் வந்து நியூ இயர் எப்படி கொண்டாடுறாங்கன்னா, ஏப்ரல் 15 தான் நியூ இயர் செலிப்ரேஷனே கொண்டாடுறாங்க. அந்த நார்த் கொரியாவில் வந்து ஏதாவது ஒரு குடும்பம் மட்டும் தப்பு பண்ணிருச்சுன்னா அரசுக்கு எதிராக அந்த நாட்டில் வந்து அந்த தலைமுறை, அதாவது 3 தலைமுறைக்கு தண்டனை விதிக்கப்படும். நார்த் கொரியா நாடு தான் இருக்கிறதுலே ரொம்ப அரசுக்கு கீழ்ப்படிஞ்சு எல்லா மக்களும் பணிஞ்சு போகிற ஒரு நாடாக இருக்குது. அதனால் நார்த் கொரியாவை கம்பேர் பண்ணக்குள்ள மற்ற நாடு எல்லா மக்களும் சுதந்திரமாக வாழ்கிறாங்க. நீங்கள் யாராவது நார்த் கொரியாவுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டால் அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஐ ஆம் சார்ல்ஸ், யூனிவர்ஸ் ஆஃப் சார்ல்ஸ்.